சென்னை சேப்பாக்கம் எம்எல்ஏ விடுதி சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மகேஷ் வழங்க கேட்கலாம். மகேஷ் வணக்கம். சாலை குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் நிலையில் மாநகராட்சி தரப்பில் அதை சரி செய்வதற்கு ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம் பிரகாஷ். நாம் நிற்கக்கூடிய இந்த இடம் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ விடுதிக்கு செல்லக்கூடிய முக்கியமான சாலை. குறிப்பாக வாலாஜா சாலையிலிருந்து எம்எல்ஏ விடுதிகளுக்கு வர முக்கிய சாலை என்பது பலருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இங்கு தமிழகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறையானது இங்கு விடுதியானது அமைக்கப்பெற்றுள்ளதை பார்க்க முடிகிறது. அதே போல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இங்கே விடுதியானது அமைக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த சாலையை தான் பெரும்பாலான எம்எல்ஏக்களும் அதே போல் இந்த சாலையை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல கோவிலும் அதே போல் பத்திரிகையாளர் மன்றமும் செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலை. இந்த சாலை என்பது முக்கிய ஒரு சாலையாக பார்க்க முடியுது. அதிமுக, திமுக, பாஜக, காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எந்த சட்டமன்ற கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் இந்த சாலை வழியாக தான் வர வேண்டும். சாலையினுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் மோகன் நேரலையில் காண்பித்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. சாலை எப்பொழுது போடப்பட்டது, பல ஆண்டுகளாக இந்த சாலை பள்ளம் குண்டும் குழியுமாக தான் காட்சி அளிப்பதை பார்க்க முடிகிறது. எனவே எத்தனையே தான் எம்எல்ஏக்களும் அதே போல் அமைச்சர் பெருமக்களும் இந்த வழியாக சென்றாலும் ஒரு ஃபோன் போட்டு அதிகாரிகளுக்கு ஏன் இந்த சாலை இப்படி இருக்கிறது, ஏன் சரி செய்யவில்லை, ஒரு ஃபோன் போட்டு அதிகாரிகளை கேட்டாலே இதற்கு தீர்வு ஏற்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏன் இந்த சாலை பழுதடைந்து இருப்பதையும் இது போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏன் கவனித்து உயர் அதிகாரிகளே ஏன் இந்த இடத்தை சரி செய்ய உத்தரவு இடவில்லை என்பதுதான் பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக இந்த சாலையானது பொதுப்பணித்துறையா அல்லது மாநகராட்சிக்கு கட்டுப்பாட்டில் வருகிறதா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏனென்று கேட்டால் பொது எம்எல்ஏ விடுதியானது பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் தான் வருகிறது. இந்த இடம் அனைத்துமே பொதுப்பணித்துறையினுடைய சொந்தமான ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்தை ஓட்டி வரக்கூடியவர்கள் கூட தள்ளாடி தான் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடியுது. விளையாட்டு மைதானமும் இந்த சாலையினுடைய ஒரு முக்கிய ஒரு இடமா இருக்குது. தொடர்ந்து இந்த இடத்துல பொதுமக்கள் பலரும் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை. சாலையில் பள்ளம் இருப்பதன் காரணமாக தொடர்ந்து சார் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, எப்படி இருக்குது இந்த சாலை? ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப நாளாக அப்படி தான் இருக்குது. இது உடனே ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த டேர்னிங்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவர்மெண்ட்டு இந்த சைடு வர என்ன காரணம்? எவ்வளோ நாளாக இந்த சைடு வந்துட்டுருக்கீங்க? எவ்வளோ நாளாக இந்த பாதிப்பை பார்த்துட்ருக்கீங்க? இது இருக்குது. இப்போ மழை வந்ததுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் சீக்கிரமாக இருக்கணும். மழை வந்ததுனால தான். சார் வணக்கம் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த சைடில் வந்துட்டுருக்கீங்க? இந்த சாலையில் இந்த சாலையோட தரம் எப்படி இருக்கிறதா பார்க்குறீங்க? என்ன பாதிப்புகளை உணர்றீங்க? சார் இது இந்த இடம் நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக நாங்கள் இந்த கிரவுண்டில் தான் விளையாடிருக்கோம் கிரிக்கெட்டு. முன்னாடி இருந்தும்போது முன்னாடி கொஞ்சம் டேமேஜ் இருக்கும், நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோடு போட்டும் ஏகப்பட்ட டேமேஜாக இருக்குது இந்த ரோடு. பத்தாவது இந்த எம்எல்ஏ போகிற ரூட்டு இது. எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் எல்லாம் போய் தங்குற இடம். இந்த இடத்துக்கே இந்த இடம் ரோடு இப்படி இருக்குன்னா சாதாரண மக்கள் இருக்கிற இடத்துக்கு எப்படி இருக்குது இந்த ரோடு? இருக்கிறது ரொம்ப டேமேஜான ரோடு இந்த ரோடு தான். ஆனால் ரோடு போடுறாங்கன்னா பெரிய என்ன தான் போடுறாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளோ கேவலமாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குள்ளமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் சாதாரண இது எம்எல்ஏ போகிற ரூட்டான்னு பாருங்கள். நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும். இவங்களுக்கே எப்படின்னா பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் ரோடு நல்ல ரோடு போட முடியும்? ரொம்ப கேவலமாக இருக்குது. நம்ம நினைச்சாலும் கேவலமாக இருக்குது. பசங்கள்லாம் வராங்க வண்டி எடுத்துகிட்டு ஸ்பீடாக லைட்டாக வந்தாலும் எங்கள் ஸ்கிட்டாகி கீழே வந்து 2 பேர் 2 நாளைக்கு மட்டும் கீழே வந்தாங்க. இந்த ரோடு ரொம்ப மக்கள் ரொம்ப அவலநிலை ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மக்களுக்காக ஏற்ற மாதிரி ரோடு போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். சார் அதிகாரிகள் பார்வைக்கு இந்த விஷயங்கள் கொண்டு போயிருக்கீங்களா? என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள்? சார் நான் என்ன சொல்கிறேன், நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னா நாங்கள் அதிகாரிக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. இது அதிகாரி போகிற ரூட்டே இது தான். ஓகேங்களா? நாங்கள் அதிகாரிகிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இதே எங்கள் வீட்டாண்ட இருக்க தெருவு இந்தமாதிரி ப்ராப்ளம் டேமேஜ்னா நாங்கள் அதிகாரிகிட்ட போய் புகார் கொடுக்கலாம். இந்த ரூட்டே அதிகாரிங்க போகிற ரூட்டு, எங்களுக்கான பொது வழி இல்லை இது. ஓகேங்களா? இது அதிகாரிங்க போகிறது, எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் போலீஸ் போகிற ரூட்டு. அவங்களுக்கே தெரியணும் இந்த ரோடை பற்றி. அவங்களே பார்க்காம இருக்க. இது 10வது பத்திரிக்கை ஆஃபீஸே இருக்குது இங்கே. அவங்களுக்கே தெரியணும். இதை நம்ம சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்களாம் நினச்சி அவங்களா போடணும். அது ஏன் பண்ண மாட்டாங்க? எங்களுக்கே டவுட்டாக இருக்குது. என்னடா இது
ஒரு மினிஸ்டருக்கு போகிறாங்களே இந்த ரூட் அவங்க பார்த்துட்டு ஏன் நம்ம போடுற ரூட் இந்த கேவலமாக ஒன்று ரோட்டை போடணும் அவங்க தான் சொல்லணும். அவங்களே கண்டுக்காமல் இருக்கும், அதுவே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நன்றி. ஓகே சார். குறிப்பாக அவருடைய வார்த்தையில் மக்களுக்கு பணிகள் செய்ய வேண்டிய எம்எல்ஏக்களுக்கு செல்லக்கூடிய அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாலையே இந்த நிலைமையில் இருந்தால் மக்களுக்கு தேவையான சேவைகளை எவ்வாறு அவர்கள் செய்வார்கள் என்பது அவருடைய கேள்வியாக களத்தில் நம்மால் பார்க்க முடியுது. என்னதான் அரசுகள் காட்சிகள் மாறினாலும் மக்கள் பிரச்சனையில் மக்கள் பிரதிநிதிகளை கவனிக்கவில்லை என்றால் இதை யார் கவனிப்பார்கள்? எனவே முதல் முறையாக இந்த செய்தியை தமிழ் ஜனம் தொலைக்காட்சி உன்னிப்பாக கூர்ந்து களத்தில் இந்த சாலை பாதிப்பு தொடர்பாக செய்திகளை வெளியிட்டு இருப்பது என்பது முக்கியமாக பார்க்க முடியுது. அரசு நம்ம செய்தியின் எதிரொலியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பல்வேறு விபத்துகள் இந்த இடத்திலிருந்து தவிர்க்க முடியும் என்பதுதான் களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. பிரகாஷ், களத்தில் இருந்து விவரங்களையும் கலந்துரையாடலையும் வழங்கியமைக்கு நன்றி மகேஷ்.